ஒரு நாள் காலையில தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண நாள் மாதிரி ஆரம்பிச்சுச்சு. ஆனா, அந்த நாளைக்கு ஒரு அது ஒரு வாக்குப்பதிவு நாள். வீட்ல இருந்து எல்லாரும் வெளிய வந்து அவங்களோட ஒரு சாதாரண மனித திறமையில இருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி உடைய சிட்டிசனா மாறுறாங்க. ஒரு அம்மா வெல்ஃபேர் ஸ்கீம் நினைச்சு ஓட்டு போடுறாங்க. ஒரு இளைஞன் அவருக்கான வேலை வாய்ப்பை நினைச்சு ஓட்டு போடுறாரு. ஒரு வயதானவரு அவரோட ஸ்டெபிலிட்டி நினைச்சு ஓட்டு போடுறாரு. அந்த ஒரு பட்டன் பிரஸ் பண்ணும்போது அந்த சில நொடிகள் அது ஒரு அரசு உருவாக்குறதுக்கு மட்டும் கிடையாது. அது ஒரு மாற்றத்தோட மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த நாளைக்கு பிறகு எல்லாரும் இன்னொரு நாளுக்காகவும் காத்திருப்பாங்க. எவ்ரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுதான் யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு அந்த ரிசல்ட் அன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் ரொம்ப பரபரப்பா இருக்கு அந்த எக்ஸிட் போல் பார்க்கறதுக்காக. ஸோ நேத்து தான் அந்த எக்ஸிட் போல் வந்து 6:30க்கு வந்து ரிலீஸ் ஆச்சு ஈவினிங். டிவி சேனல் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஆகட்டும், எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில இருக்குமா? இல்ல வந்து அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்குமா? இல்ல பாரதிய ஜனதா வந்து ஏதாவது இன்ஃபுளுயன்ஸ் கிரியேட் பண்ணுமா? இல்ல புதிய கட்சியான டிவிகே வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? இல்ல தமிழ் தேசியம் பேசுற என்டிகே ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிச்சு இந்த தடவையாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுமா அப்படின்றது. ஆனா இந்த நேரத்துல நம்ம மறந்துடுற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. எக்ஸிட் போல்ன்றது அது உண்மை கிடையாது. அது ஒரு கெஸ் மட்டும்தான். இப்ப எக்ஸிட் போல்னு என்னன்னு தெரிஞ்சாதான் அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்க்க முடியும். ஸோ எக்ஸிட் போல்ன்றது ஒண்ணும் கிடையாது. இப்போ மக்கள் வந்து வாக்களிச்சுட்டு வெளியே வராங்க. அந்த வாக்களிச்சுட்டு வெளியே வர டயத்துல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்வே மீடியாஸ் போய் கேட்டுட்டு அதை சர்வே பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் தரும். ஸோ ஆனா எல்லாரும் உண்மையா சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் லாஸ்ட் மினிட்ஸ்ல மனசு மாறிடலாம். சில பகுதிகளில் வந்து சர்வே செய்யப்படாம கூட இருக்கலாம். ஆனா இப்ப மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் சர்வே பண்ணதை மட்டும் தான் இப்ப வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய மாற்றம் இருக்கு. இப்போ அதனால இந்த எக்ஸிட் போல்ன்றது ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் காட்டும். அது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி. ஆனா இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, ரைட்? படம் ரிலீஸ் ஆகிற டே வந்து May 4. தமிழ்நாட்டுல ஓட்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அது ரொம்ப டீப்பா இருக்கும். சென்னை மாதிரி அர்பன் ஏரியால மக்கள் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜாப் அதை பத்தி யோசிச்சு ஓட்டு போடுவாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல எப்படி இருக்கும்னா வெல்ஃபேர் ஸ்கீம், சப்சிடி, அரசு நம்மளுக்கு இந்த அரசு வந்தா சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றத பார்த்து ஓட் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஓட் பவர் இருக்கிறது யாருக்குன்னா பெண்களோட வாக்குக்கும் மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கு. அவங்க சில சமயத்தை எலெக்ஷனோட ரிசல்ட்டை கூட டிசைட் பண்ணிடுவாங்க. இளைஞரோட ஃபியூச்சரை பார்த்து ஓட் பண்ணிருப்பாங்க நிறைய பேரு. லைக் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நிறைய நோட்டிபிகேஷன் வரணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுதான் நம்ம எல்லாம் ஒரு ஓட் போடுறதுக்கான ஒரு கிரைட்டீரியா மாதிரி வச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஜாப் கிடைக்குமா, growth இருக்குமா, அதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு எலெக்ஷனோட ரிசல்ட் உருவாக போகுது. ஸோ அதனால ஒரு சிங்கிள் ஃபேக்டரை வச்சு ரிசல்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த என்டையர் ப்ராசஸுக்கும் நம்மளுக்கும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. என்ன சம்மந்தம்ன்றதை கடைசி வரையும் இருந்து பாருங்க. ஸோ இப்போ இங்க இந்த என்டையர் ப்ராசஸ் நம்மளுக்கு ஒரு லெசனை கத்து தருது. என்னன்னா டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்னா என்ன? ஒரு சாதாரண மனுஷன் அவனோட குரல் எப்படி அரச மாத்துது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டெமோக்ரஸி. அதுக்கான அந்த ஓட். இத முழுசா ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதனால இந்தியாவுல எலெக்ஷன் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கிறதுக்கான காரணமும் அதான். இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் பவர், நாட் ஆஃப் பொலிட்டீஷியன், பட் ஆஃப் பீப்புள். இப்போ இங்க ஒரு முக்கியமான கனெக்ஷன் நம்மளுக்கு இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு பார்ப்போம். இந்த எக்ஸிட் போலோட ஸ்டோரி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனை கொடுக்குது. யூபிஎஸ்சில நம்ம எல்லாரும் ஒரே கேள்வி கேட்கிறோம், நான் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. அது எக்ஸிட் போல் மாதிரி தான். நாம கெஸ் பண்ணலாம், ஆனா ஃபைனல் ரிசல்ட் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம கையில இருக்கு, ப்ரிப்பரேஷன். எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி யூபிஎஸ்சி ரிசல்ட்டையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்றவன் தான் அல்டிமேட்டா வின் பண்ணுவான். இங்க இன்னொரு லெசனும் இருக்கு, டேட்டா விசஸ் ரியாலிட்டி. புக்ல இருக்கிறது ஒரு தியரி, ஆனா கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்றது அது வேற மாதிரி இருக்கும். எக்ஸிட் போல்ல நம்பர் வேற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி. ஆனா ஆக்சுவல் ரிசல்ட் வேற மாதிரி தான் வரும்.
அதே மாதிரி தான் யூபிஎஸ்சில ஃபேக்ட்ஸ் மட்டும் போதாது, அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேண்டும், அனாலிசிஸும் இருக்கணும். இப்போ நியூஸ் பார்த்துட்டு பாஸ் ஆக முடியாது, அதே கனெக்ட் பண்ணி திங்க் பண்ணா மேபி சான்சஸ் இருக்கு. 3வது லெசன் என்ன இது கத்து கொடுக்குது அப்படின்னா பேஷன்ஸ். எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் வர சில நாட்கள் ஆகும். அந்த வெயிட்டிங் பீரியட்ல டென்ஷன் இருக்கும். யூபிஎஸ்சியும் அதே மாதிரி தான், மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும். ஆனா ப்ராசஸ் மீது நம்பிக்கை இருக்கணும். ஷார்ட்கட்ஸ் இங்க கிடையவே கிடையாது. கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் தான் ரிசல்ட் தரும். அதனால இந்த முழு எக்ஸிட் போலோட ஸ்டோரி ஒரு சிம்பிள் மெசேஜ் நம்மளுக்கு சொல்லுது. வாழ்க்கையா இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ப்ரெடிக்ஷன் முக்கியம் இல்ல, ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். எக்ஸிட் போல் வந்து போகும், ரிசல்ட் வந்து போகும், அரசு மாறும். ஆனா அஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா உங்களோட ப்ரிப்பரேஷன் உங்களோட டெடிகேஷன்ல தான் இருக்கு. இங்க நீங்க யார ஜெயிக்க வைக்கணும் இதெல்லாம் வச்சு நீங்க தீர்மானிக்காதீங்க. பிகாஸ் இங்க ஒரு விஷயம் இருக்கு. 85% வாக்கு இந்த தடவை பதிவாயிருக்கு. அந்த 85%ன்றது ரொம்ப ஹை. அப்போ மெஜாரிட்டியான பீப்புள் யாருக்கு ஓட் பண்ணி இவங்க என்ன ஆளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுதான் இங்க நம்மளோட ஜனநாயகமா நான் பாக்குறேன். உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபெல்லோ மேட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. ஜெய் ஹிந்த். ஆல் தி பெஸ்ட்.